என்னங்க பிரியாணி தாறுமாறா வந்திருக்குங்க. பார்க்கும்போது எல்லாம் தாறுமாறா தான் இருக்கும். கொஞ்சோண்டு சாப்பிட்டு பாரு ஃபர்ஸ்ட். இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன், என் மேல உங்களுக்கு நம்பிக்கையே வராதே. இருங்க நான் சாப்பிட்டு பார்க்குறேன். நீங்க இருங்க ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் ஆகாதே, 1 மணி நேரம் ஆகும் வர்றதுக்கு. நீனு தெரியும் எனக்கு. நாய் கொத்தமல்லிக்கு பதில் வேப்பிலையே போடுதுங்க பிரியாணியில. அதுக்கு எவ்வளோ இது இருக்கணும். அதுக்கு பிரியாணி செய்ய தெரியலனா ஏதோ ஒரு 100 ரூபா கடையில் கொடுத்து வாங்கி சாப்பிட்டு போயிடணும். எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் எடுத்துக்கிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ண மறந்துடாதீங்க. என்னங்க ஒரு முட்டை தான் இருக்கு, ஒரு முட்டை தோசை தான் ஊற்ற முடியும். நம்ம பெருமாள் மல்லிகை கடைக்கு போய் 5 முட்டை வாங்கிட்டு வந்து 6 முட்டை தோசையா ஊற்று. நம்ம பெருமாள் கடைக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் கடை இருக்குல்ல, அங்கே போய் 6 முட்டை தோசை இல்லை 10 முட்டை தோசை கூட சாப்பிட்டு வா. என்னால் ஊற்ற முடியாது. சரி சரி, அந்த ஒன்னாச்சும் ஊற்றி கொடுமா. ஏமா ஏங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டீங்களா? இப்போ எப்படி இருக்கு உடம்பு? நல்லா இருக்க? பரவாயில்லையா? பரவாயில்ல உள்ள. இனிமே தினமும் நீ எனக்கு காலைல டீ வச்சு கொடு. சரிங்க. ஏன் மாமா நான் வைக்கிற டீ உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லை டாக்டரு தினமும் காலைல ஏஞ்ச உடனே சுட தண்ணி ஒரு டம்ளர் குடிக்க சொல்லிருக்காரு, அதான். என்னங்க குழம்பு எப்படி நல்லா இருக்கா? அவ்வளோலாம் ஒன்றும் இல்லைம்மா. இந்த குழம்புக்கு நான் உனக்கு 2 மார்க் தான் கொடுப்பேன். 2 மார்க் தான் கொடுப்பீங்களா? ஏன் அவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க? ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறேன்னா, அதை இங்கே வந்து பாரு, இங்கே வந்து பாரு. தோப்பாரு, மஞ்சத்தூள் அதிகமாக இருக்குது, காரம் அதிகமாக இருக்குது, உப்பு அதிகமாக இருக்குது, கறி சரியாக வேவலை. ஒன்றுமே எனக்கு புரியலம்மா. இது வந்து குழம்பு மாதிரியே எனக்கு தெரியல. கறி குழம்புலாம் இது வந்து கணக்கில் வராது. கறி குழம்பு கணக்கில் இந்த குழம்பு வராதுமா. இது வந்து வேற ஒரு குழம்பு. இது என்ன குழம்புன்னு பேர் வை. நான் வந்து மார்க் சொல்கிறேன். அப்புறம் கரெக்டான பேரை வச்சுட்டுனா 1 மார்க் எக்ஸ்ட்ரா வந்துடுமா. இதுக்கு மேலே டேஸ்டெல்லாம் நல்லா குழம்பு வைக்க முடியாது. திங்காட்டினா போ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னங்க? என்னம்மா? வெளியில உங்க அம்மா நிக்கிறாங்க, யாருக்கும் தெரியாம இந்த சிக்கனை தண்ணியில போட்டு கழுவி எடுத்துருவாங்களாம். ஏமா இப்பதான் சிக்கன்லாம் கழுவி மசாலாலாம் போட்டு ஊற வச்சிருக்க, திரும்பவும் போயிட்டு சிக்கன்லாம் கழுவு சொல்ற? போய் கழுவி எடுத்துருவாங்க ப்ளீஸ்ங்க. அட எதுக்குன்னு சொல்லாமா? நான் என்ன திட்டவா போறேன் உன்ன? அது ஒன்றும் இல்லைங்க, அரிசி மாவுக்கு பதிலாக கோல மாவு போட்டு பிசைஞ்சிட்டேன். கொஞ்சம் போங்க. கோலமாவு? எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா கோலம் விட்டுருப்பாங்க உன் மூஞ்சில. இந்த வீடியோ மாமா அப்பல யார் அது? என் ஃப்ரெண்டு மாமா. பேர் என்னம்மா? அஞ்சனா. அது என்ன அஞ்சனா 4 8 கஞ்சதானம்மா? 100 200 500 வைக்க வேண்டியதானே? ஏங்க எங்க 2 பேத்துக்கு ஒரு சந்தேகங்க. கேளுங்க. இந்த மழை வரணும்னா கழுதைக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல? ஆமா. அப்போ மழை அதிகமா வரும்போது நிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? கழுதைக்கு டைவர்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. என்னங்க இந்த இட்லியா ஒரு இட்லி 10 ரூபான்னு வாங்கிட்டு வந்தீங்க? ஆமா, ஏன்? 10 ரூபாய்க்குலாம் இந்த இட்லி ஒர்த்து இல்லைங்க. தோப்பார், ஹோட்டல்ல சாப்பிடணும்னு முடிவாயிடுச்சுன்னா டேஸ்ட் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. பசி அடங்குதா அதை தான் பார்க்கணும். போய் உட்காந்து தின்னு போ. காசு கொடுத்து வாங்குறோம், கொஞ்சமாச்சும் டேஸ்டா இருக்கிறது இல்ல. சோம்பேறி பட்டுக்கிட்டு சமைக்கவே மாட்டா. ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தோன்னா அதையும் வந்து குறை சொல்கிறது. எங்கேயாவது வாங்கிட்டு வந்து கொடுத்தா அதை தின்னுட்டு போகணும் இல்லை. அதில் ஒரு குறை கண்டுபிடிக்கிறாளாம். ஏதோ இவ இட்லி சுட்டா அப்படி மல்லிகை பூ மாதிரி வந்துடுற மாதிரி. நாய் இட்லி சுட்டா சும்மா கொடுத்தாலும் எவனும் திங்க மாட்டான். அது இந்த நாய்க்கு தெரியல. மாமா அக்காவை பத்தி ஒரு 2 வரியில கவிதை சொல்லுங்க பார்க்கலாம். அன்பான மனைவி அழகான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. மாமா அக்கா போயிட்டா, இப்போ உண்மையை சொல்லுங்க. அடங்காத மனைவி லூசான துணைவி அமைந்தாலே பெருந்துன்பமே. அடடே, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இவளே வந்துட்டா. ஆமா. இப்பதான் ஒரு கோயிலுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். பரவாயில்ல, நீயே வந்துட்ட. அச்சோ, உங்களுக்கு நான் சாமி மாதிரியாங்க. ஆமா, எந்த கோயிலுக்கு போறீங்க? சனீஸ்வரன் கோயிலுக்கு. பிரவீன வாண்ட ஒரு கேள்வி கேளுப்பா. உனக்கு எலி பிடிக்குமா இல்ல பூனை பிடிக்குமா? எனக்கு எலியும் பிடிக்காது, பூனையும் பிடிக்காது. பூனை தான் எலியும் பிடிக்கும். ஏங்க தினமும் இந்த குரங்கு தொல்லை தாங்க முடியலைங்க. வீட்டுக்குள்ளெல்லாம் பூந்துக்குதுங்க. இந்த குரங்கு நம்ம வீட்டு பக்கமே வரக்கூடாது. அதுக்கு ஏதோ ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்களா? அது ஏன்ட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் சொல்றத மட்டும் செய்யறியா? என்ன ஐடியா சொல்லுங்க. நீ சமைச்ச சோத்துல குழம்பு ஊத்தி நல்லா பிசைஞ்சு அந்த குரங்குக்கு எடுத்து வை. அதுக்கப்புறம் ஒரு குரங்கு கூட நம்ம வீட்டை எட்டி பார்க்காது. ஏமா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? என்னங்க கறி பழைய கறியா புது கறியான்னு செக் பண்ணிட்டு இருக்கங்க. ஏண்டி கறியை நக்கி பார்த்து தான் செக் பண்ணுவாங்களா பழைய கறியா புது கறியான்னு? என்னங்க கறி நாக்குல பட்டோன்னு சுருன்னு ஏறிச்சுன்னா அது புது கறி, சப்புன்னு இருந்துச்சுன்னா அது பழைய கறி. இது பழைய கறி, நீங்க ஏமாந்துட்டீங்க.
ஏண்டி கறி நாக்கில் போட்டோடனே சுருன்னு ஏறதுக்கு அது என்ன கூலிப்பா? கறிடி புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாளே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஏங்க பாப்ல கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வந்துட்டேங்க. ஆமா அந்த கோயில்ல வேண்டினது எல்லாமே நடக்குமாமா, அப்படி என்ன வேண்டிக்கிட்ட? அதுவாங்க, என் புருஷன் பக்கத்துல இனிமே எந்த தீய சக்தியும் நெருங்கவே கூடாது, அவர் 100 ஆயுசு வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேங்க. ஸோ அப்படி ஏம்ல வேண்டிக்கிட்ட? ஏங்க என்னாச்சு? நடந்து போச்சு விடுப்புல. இனிமே நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, இதுக்கப்புறம் அப்படி வேண்டிக்காது சரியா? என்னங்க ஸ்கூலுக்கு போய் பாப்பா விட்டுவாங்களா? அதுக்குள்ள போய் எதுக்கு பாப்பா விட்டு வர சொல்ற? ஏதாச்சும் பிரச்சனையா? அது ஒன்றும் இல்லைங்க, நான் காலைல உப்புமா செஞ்சு கொடுத்தேன், அதை சாப்பிட்டு வாந்தியாக எடுக்கிறாளாம். நீங்கள் போய் இட்டு வந்துருங்களா? கமுக்கமா உப்புமாவை செஞ்சு அவளை வந்து சாவடிக்க பார்த்துட்டு எவ்வளோ நேக்கா கூட்டு வர சொல்லிட்டு உள்ளே போறா பாரு. நீ போய் கூட்டு வாடியே, எல்லாம் சேர்ந்து உன் மூஞ்சில காரி துப்பட்டோம் அந்த உப்புமாவை செஞ்சு கொடுத்ததுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ண மறந்துடாதீங்க.